ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? புயல்லாம் ஊஞ்சி முடிஞ்சதா? இந்த பெங்கால் புயல் வந்து ஒரு வழி பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. நம்மளுடைய கார்டனே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு மழை, காற்று, சரியான காற்று. இங்கே தான் இப்படின்னா இது எங்கள் சொந்த ஊர் திருவண்ணாமலையிலையும் பார்த்திங்கன்னா மலையில் மண் சரிவு வந்திருக்கு. என்னன்னே தெரியல. இயற்கை சீற்றம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இயற்கை அழிய அழிய அதுவே தன்னை புதுப்பிச்சுக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா? உங்கள் வீட்டு பக்கம் எல்லாருமே நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதி மல்லி கொடி மேலே ஏறி இருக்குது. அதில் பார்த்தா 2 குருவி கூடு கட்டி வச்சுருந்துருக்கு. அது நிறைய தழை இருக்கவே எங்களுக்கு தெரியல. இப்போ காற்றெல்லாம் அடித்து ஃபுல்லாக கொட்டியிருக்கு. நல்லா ஒயரில் நாங்கள் கட்டியிருக்கவே அந்த கிளை வந்து உடையாமல் அப்படியே விழாமல் அப்படியே இருந்தது. அதில் இருக்க குஞ்செல்லாம் இறந்து போச்சு. அந்த கூட்டுக்குள்ளேயே இறந்துருச்சு. இப்போ அதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணணும். கொய்யா மரம், லெமனு எல்லாமே சாய்ச்சி விட்டுருச்சு இந்த புயல். அந்தளவுக்கு இது பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு காயாக தான் இருக்குது. சரி, ஓகே, வேஸ்ட் பண்ண மனசு வரல, பழுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்மளாச்சும் சேஃபாக வீட்டில் இருக்கோம். இந்த வாயில்லாத ஜீவனுங்கள்லாம் 5 நாள் மழை, தொடர்ந்து மழையில் அப்படியே குட்டிங்கெல்லாம் நடுங்கி அவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தது. என்னால் வீட்டுக்குள்ளே விட முடியல, எல்லா டாக்ஸும் விட முடியாது. அதனால் அந்த கடை ஓரமாக படுத்துக்கிச்சு மீதியெல்லாம். இவனை மட்டும் உள்ளே விட்டேன். இவனை ஏன் உள்ளே விட்டேன்னா, பிளாக்கி வந்து இவன் யாரையுமே கடிக்கவே மாட்டான். கடி வாங்கிட்டு வந்தாலும் வந்துடுவானே தவிர எந்த குட்டியும் கடிக்க மாட்டான், யாரையுமே கடிக்க போக மாட்டான். ஜஸ்ட்டு குலைக்கிறதோடு சரி. அதனால் இவனை நம்பி உள்ளே விட்டேன். ஏன்னா உள்ளே வந்து நமக்கு பூனை இருக்குது இல்லையா, பூனையை கடிச்சிரும். மற்ற நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது. ஸோ அதனால் கடிச்சிரும். ஆனால் இவன் வந்து யாரையுமே கடிக்க மாட்டான், பூனையும் கடிக்க மாட்டான். நம்ம வளர்க்குறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவன் வந்து யாரையுமே தொடவே மாட்டான். ஒரு வாரமாக வெளியவும் போக முடியல, உள்ளே அடைப்பட்டு இருக்க மாதிரி இருந்தது. சரி, கொஞ்சம் அப்படியே மழை நிற்கலை, குறைஞ்சது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டில் வேடிக்கை பார்த்துட்டு லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் காடை பிரியாணி தான். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் 2 சேர்த்து இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயமும் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, பழுத்த தக்காளி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி இதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சுருளை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி காடை பிரியாணி செய்ய போகிறோம். அதோட மெஷர்மெண்ட்டு தான் இது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தக்காளி, வெங்காயம் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கட்டு புதினா சேர்த்துக்கலாம். இந்த புதினாவும் சேர்த்து இதுவும் நல்லா சுருளை வதக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாமே சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிரியாணி நீங்களும் இதே மெத்தடில் செய்வீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த பிரியாணி முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வெறும் பிரியாணியே சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போது லெமனோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. காடை 6 காடை வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா கட் பண்ணி கடையிலே கொடுத்துட்டாங்க. இது இவ்வளோ பெரிய பீஸாகவே இருந்தாலும் சீக்கிரமாக வெந்துடும், குயிக்காக வெந்துடும். காடை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா பிரியாணியை விட காடை பிரியாணி நீங்கள் சாப்பிட்டதில்ல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காடை டேஸ்ட்டு மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்தியானது. நாட்டுக்கோழியை விட 4 மடங்கு ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு நான்வெஜ்ஜுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக காடையோட முட்டை கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் மாதத்தில் 2 முறையாச்சும் சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ரோட்டீனும் ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். காடை வதக்கும் போதே 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து நான் வதக்கினேன். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ உப்பு போட்டிருக்கேன். காடைக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். பிரியாணிக்கு ஃபுல்லாக சேர்த்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தயிரெல்லாம் சேர்த்ததால் கொஞ்சம் கிரேவி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வந்திருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்மில். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கறிலாம் நல்லா வெந்திருக்கும். காடை நீங்கள் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் சீக்கிரமாக வெந்துடும். கோழியை விட சீக்கிரமாக வெந்துடும். இப்போது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாம்
செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதி வந்துருச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்த்துங்க. வேகலைன்னா திரும்ப கூட மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். எனக்கு வெந்துருச்சு. இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த அரிசி சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உடையாமல் இருக்கும் அரிசி. இந்த அளவுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிடணும். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் மூடிடணும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு பாதி தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா குழையாமல் ரொம்ப நல்லா வரும். இது இப்போ சிம்லே 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இது நல்ல அடிகனமான பாத்திரன்றதால அடி பிடிக்காது. உங்களுக்கு சப்போஸ் மெல்லிசாக இருந்தால் தோசைக்கல் சூடு பண்ணி அது மேலே 10 நிமிஷம் அப்படியே வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணால் அருமையான ஒரு முஸ்லீம் ஸ்டைலில் பிரியாணி ரெடிங்க. அப்படியே அள்ளி சாப்பிடலாம். வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தால் மட்டுமே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு தோசை கரண்டி வச்சு சுற்றி மெதுவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓரத்துலேருந்து லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக பிரியாணி கிடைக்குங்க. நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வேணவே வேண்டானே தோன்றும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரியாணி செஞ்சுட்டு ஸ்வீட் இல்லைன்னா எப்படிங்க? அதனால் இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு பாயசம் வச்சேன். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வெல்லத்தில் செய்கிறதால குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லது. பருப்பு வெல்லம் கொடுக்கறது. அதனால் சர்க்கரை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல லஞ்சை சாப்பிட்டு இந்த மாதிரி வெல்லத்தில் செஞ்சு பாயாசம் நம்ம சாப்பிடும்போது நல்லா டைஜஸ்டும் ஆகும். ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். அன்னைக்கு டே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நீங்கள் பிரியாணி செஞ்சால் என்ன ஸ்வீட் ரெடி பண்ணுவீங்க அப்படின்றது கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான பாசிப்பருப்பு பாயாசத்தோட காடை பிரியாணி செஞ்சு கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி டேவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குழந்தைங்க. அதை நைட்டு வச்சு இன்னும் சாப்பிடும்போது அது ஊறி இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருந்தது. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த குர்த்திலாம் இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஆனால் நம்ம எல்லாமே ஒரு தையல் அடித்தா தான் அது பிரியாமல் நல்லா இருக்கும். அதனால் எல்லாமே ஒரு தையல் அடிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃப்ரீ டைம்ன்றதால உட்காந்தாச்சு. தையல் மிஷின் மோட்டரும் இருக்குது. நான் மோட்ரு யூஸ் பண்ண மாட்டேன். கரண்ட் பில் வேஸ்ட்டாக தான் போகும். அதுவும் இல்லாமல் இது மெரிக்கும் போது நமக்கு கால் வலி இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம தூங்கும்போது தான் அந்த கால் பெயினே நமக்கு தெரியும். அப்படியே குடையிற மாதிரி இருக்கும். நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிஷின் நம்ம மெரிச்சு பாருங்களேன். எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நமக்கு அந்த நரம்பெல்லாம் இழுக்காமல் பெயின் இல்லாமல் நல்லா இருக்குங்க. இந்த மிஷின் பேசிக் மாடல் தான். சின்ன மிஷினு. இது ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தச்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து ரொம்ப திக்கான துணியெலாம் வந்து நம்ம இதில் தைக்க முடியாது. அதை இழுத்து பிடிச்சி தான் தைக்கணும். அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல மிஷினாக நல்லா வாங்குங்க. இது வந்து பேசிக் மாடல். ஜஸ்ட்டு வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இதோட ரேட் வந்து 7000 வந்தது. நம்மளால் எந்த வேலையுமே முழுசாக முடிக்க முடியாது. காரணம் என்னென்னா நம்ம போய் குக் பண்ணணும். திரும்ப அந்த சைடு கேப்பில் தான் வந்து நம்ம எல்லா வேலையுமே செய்ய வேண்டியும். அந்த மாதிரி தான். இப்போ குட்டீஸ் வந்து 4 o'clock ஆகிடுச்சு. வந்து எனக்கு எதனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கூப்பிட்டாங்க. நம்மளால் ஒரு வேலையும் முழுசாக செய்யவே முடியாது. இந்த கிச்சன் வேலை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு நம்ம ரெஸ்ட் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால தான் பெண்கள் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து வேலைக்கும் போக முடியல, சம்பாதிக்கவும் முடியல. வேறு வழி இல்லை. நம்ம வீட்டில் இருந்து என்னென்னலாம் நம்ம சைடில் நம்ம வந்து இந்த ஃப்ரீ டைமில் என்னென்ன சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஐடியா பண்ண முடியுமோ நீங்கள் அதெல்லாம் யோசிங்க. நீங்களும் என்னென்னலாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது உங்கள் திறமையை நீங்கள் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்நாக் வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வ்ளாக் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வ்ளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் சேஃபாக இருங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கங்க. மைண்டை எதை போட்டும் குழப்பிக்காதீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பை ஃப்ரெண்ட்ஸ்.